hello and once again welcome back to the Game of Thrones. Game of Thronesல ஒய்யாரத்துல உட்கார்ந்து இருக்கிற RCB மற்றும் MI மற்றும் கடைசி பிளேஸ். இந்த கேம்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம், -4.71 நெட் ரன் ரேட்டோட ஒரு பெரிய அடி சிஎஸ்கேக்கு இந்த பர்டிகுலர் கேம் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். நான் நிஜமாவே இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த கேம்ல எதிர்பார்க்கல. ஷுவர் கவர்ஸ் வேர் ஆன், கண்டிஷன்ஸ் ஒரு மாதிரி இருந்தது, கொஞ்சம் சி மூவ்மெண்ட் இருந்தது. நாந்திரே பர்கரும் ஜாஃபர் ஆர்ச்சரும் வெளுத்து விட்டாங்க. இனிஷியலா 19.3ல இருந்து கேம் எங்கேருந்து வரும்னே தெரியாம இருந்தது. ஸ்டோரி லைன் வைபவ் சூரியவன்ஷி அடி அடியில இடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமு. ஆசையில பசி பசி அப்படிங்கிற மாதிரி ஜெயஸ்வால் மிருக கூட்டமா வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க. பிடாக் ஏதாவது எனிதிங் டு வரி அபவுட் ஆர் ஜஸ்ட் சே T20 cricket we just got beaten black and blue. It's just a bad day, we'll come back, bad day at the office, வாங்கடா ஹோம் கேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவியா? ஆர் இஸ் தேர் எனிதிங் கன்சர்னிங்? வெரி ரேர்லி நீங்க சொல்றதுக்கு நான் ஆர்கியூவோ இதுவோ பண்ணதே கிடையாது. கவர்ஸ் வேர் ஆன் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? ஒரு ரன்னு கூட கவர்ஸ்ல போகல, அப்புறம் கவர்ஸ் வேர் ஆன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? தெரியாம கேட்கறேன் நான். அதாவது ஆஷா, இப்போ ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் ஒரு மேட்ச் தோத்தாங்க, ஒரு மேட்ச் தானே தோத்துருக்காங்க. கேகேஆர் ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் தானே தோத்துருக்காங்க. தட் இஸ் அப்ளிகபிள் டு சிஎஸ்கே ஆல்சோ. 13 மேட்ச் இருக்கு. ஆனா ஒரு சில கேள்விகள் நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு விரும்புறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு நீ சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நான் உனக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்க வந்து 2010 சீசன் நினைக்கிறேன். 2010 சீசன்ல எனக்கு சும்மா டாப் ஆஃப் த மைண்ட் நிறைய மேட்சஸ் இருக்கு. 2014ல நடந்திருக்கு, 15ல நடந்திருக்கு. நடக்காமலாம் இல்லை, எப்போதுமே அப்படியே ஒரு மாதிரி ததிங்கின போட்டு தான் குவாலிஃபை ஆகும். அந்த சீசன்ல அடிக்கு மேல அடி 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 அடின்னு அடிச்சுனே இருந்தாங்க. அப்புறம் சடன்லி ஒரு மொமெண்டம் பிடிச்சோம் அந்த பேக் ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல. ஸோ ஒரு கேம் அந்த காம்பினேஷன் பிடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தோக்குறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. T20 கிரிக்கெட்ல சம்டைம்ஸ் யூ சே வி ஜஸ்ட் ஹேட் அ பேட் டே அண்ட் ஜஸ்ட் மூவ் ஆன். ஏன் நடக்கலையான்னு வேற ஏதோ ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி ஆயிருக்கு. ஏதோ ஒரு கரெக்ட் ஆர்சிபில இந்த மாதிரி ஒரு வாட்டி கிறிஸ்கேல் போட்டு புடிச்சு பொழந்துட்டான் எங்களை சேஸ்ல. ஏதோ 100 110 ஆல் அவுட் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். திருப்பி போட்டு பொழந்துட்டான். இந்த மாதிரி நடக்கிறது வந்து இட் கேன் ஹேப்பன் ஈவன் when you have a really good side, it can happen. பாம்பேக்கு போறீங்க யாரோட மேட்ச் அப்படின்னு கேட்டு அமிச்சாங்க. வான்கடையில இந்த பொலாடி கேட்ச் விட்டுனே இருந்தார மைகசிக்கு. அந்த மேட்ச் கூட ஒரு சின்ன சேஸ் தான், 140 150 தான் சேஸ் விட்டுட்டோமே, முடியல. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கேன் ஹேப்பன். ஸோ கேன் ஹேப்பன்ங்கிற ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் ரெண்டு பேருமே they gave a decent account of their batting. சிஎஸ்கேயோட பேட்டிங் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கண்டிஷன்ஸ் சரியா ரீட் பண்ணலைங்கிறது தான் என்னோட ஏர்லி சப்மிஷன். இப்போ நீ கேட்க வேண்டிய கேள்வி. அதாவது நீங்க வந்துட்டு இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோட ஆடுறீங்க, ஜடேஜாவை அவங்க ரீட்டைன் பண்றாங்க, டீம்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஜடேஜா பிளேயிங் லெவல்ல இருந்திருப்பாரா இல்ல டிராப் பண்ணுவீங்களா? பிகாஸ் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இன்னும் வளர்ற எதுக்கு ஜடேஜா டிராப் பண்ணுவ? அதான் அந்த ஐசிசி ரூல்ல வேற பிரேக் பண்றானே, லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் எடுத்துட்டானே இன்னைக்கு. அப்ப நீங்க பிரசாந்த் வீர எடுத்த போது உலகத்துக்கு நீங்க சொன்னது என்ன? அவருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு குழாயடி சண்டை போட்டு ஒரு 14 கோடி கொடுத்து ஒருத்தரை நீங்க எடுக்கிறீங்கன்னா நான் கேட்கிற கேள்வி சிம்பிள். ஜடேஜா இப்ப சிஎஸ்கே இருந்துதான் நீங்க டிராப் பண்ணிருப்பீங்களான்னு கேட்டதுக்கு என்னடா பேச்சு பேசுற நீங்க? ஏன்னா அது முட்டாள்தனமான கேள்வி. பிரசாந்த் வீர 14 கோடி கொடுத்து நீங்க வந்துட்டு இஸ் த ஐடியல் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜடேஜாங்கும் போது நீங்க அவரை டிராப் பண்றது சரியா தப்பா? ஃபர்ஸ்ட் கேள்வி. கொஞ்சம் தப்பு மாதிரி தான் தெரியுது. ஓகே, அடுத்த கேள்வி. கார்த்திக் சர்மாவை எவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தீங்க? நான் எடுக்கல, என்கிட்ட அவ்வளவு கோடி இல்ல. 14.2. சரி பாருங்க, நம்மள சிஎஸ்கே ஃபேன்ஸ்ன்றதுனால எடுத்தீங்கன்னு நம்ம வலிய பகிர்ந்துக்கிறோம். ஓகே, சந்தோஷப்படல. அவங்க தோத்துட்டாங்க. என் மூஞ்சியும் பாருங்க, உங்க மூஞ்சியும் பாருங்க. எவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தோம் சொல்லுங்க, பரவாயில்ல. திருப்பி அதே கேள்வி கேட்கிறேன். 14.2 crores. 14 அவ்வளவு crores நீங்க கொடுத்து எடுக்கிறீங்கன்னா அகைன் நீங்க உலகத்துக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, this is the guy who is going to be my long term plans, he has got talented. அதெல்லாம் நான் கொஸ்டினே பண்ணல. அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் we appreciate it. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 3 விக்கெட் விழுதுங்கும் போது 14 கோடி கொடுத்து எடுத்த ஒரு பிளேயரை தைரியமா ராசா உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இறக்குவீங்களா? இல்லைன்னா அன்சோல்டா ஏகப்பட்ட வருஷம் போய் அதுக்கப்புறம் நிறைய பிளேயிங் லெவல்லயே இல்லாம இருங்க, நான் முடிக்கிறேன்.
தோனி வந்து ஃபிட்டா இருந்திருந்தாருன்னா சர்ஃப்ராஸ் கான் இம்பாக்ட் சப்ல கூட இருந்திருக்க மாட்டாரு. நீங்க சர்ஃப்ராஸ் கான முன்னாடி இருக்கீங்க, கார்த்திக் சர்மா முன்னாடி இருக்கீங்க. கை தூக்குறேன், நீ உடனே ஸ்டாப் பண்ணி என்ன கேள்வி கேட்க அலோ பண்ணணுமா இல்லையா? மரியாதையா கை தூக்கணும்ல. நான் கை தூக்குறேன், ஸ்கூல்ல மிஸ் அப்படிங்கிற மாதிரி கை தூக்குறேன். என்னோட கொஸ்டின் உனக்கு என்னன்னா, சர்ஃப்ராஸ் கானை ஏன் அமிச்சாங்கிறது உனக்கு சின்னதா சொல்றேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சர்ஃப்ராஸ் கான் இஸ் yet to get out in the nets. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் அவ்வளோ பயங்கரமா பேட். எதுக்கு நான் சொல்றேன், நாட் இன்னைக்குதான் அவுட் ஆயிருக்கான், பட் he's literally not put a foot wrong since he's been in the camp. கட்டார் முட்டார்னு பேட்டிங் ஆடுறான்னு கேள்விப்பட்டேன். நீனும் இப்ப பாத்துற வீடியோஸ்லாம் இன்னைக்கும் செமையா தான் நான் வந்த உடனே நான் ஷார்ட்ஸ் ரெண்டுமே. ஏன்னா இங்க எங்களுக்கு வந்து எங்க லைன்ஸ் டீம்ல நாங்க தான் வந்து 5 வருஷமா டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நல்லா ஷாட் ஆனானா இல்லையா வந்த உடனே? இல்ல நாம இப்ப நான் கை தூக்கும் போது நீங்க எனக்கு சொல்லணும். ரிச்சர்ட் செலக்ஸ்வானே அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அண்டர் 19 வேர்ல்ட் கப்பும் ஆடினாரு. நெட்ஸ்ல நொறுக்குவாரு. ஆனா 7.8 ஆவரேஜ் ஹோல் சீசன், அது பரவாயில்ல. ஆனா நெட்ஸ்ல அவர் ஆடும்போது தெரிக்கும் லைட்டா. அந்த மாதிரி யோசிச்சு நாங்க வந்து ஹோல் சீசன் கொடுத்தோம். ஹோல் சீசன் புட் டுகெதர் அடிக்கல, பட் நெட்ஸ்ல வந்து பிரில்லியண்டா தெரிஞ்சாரு என்ன பொறுத்த வரைக்கும். சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நான் வேலை செய்யற இடத்துல இருக்கிறது சொல்றேன் உங்களுக்கு. டேய் உனக்கு சர்ஃப்ராஸ் கான நம்ம 2 பேருமே ஹையா தானே ரேட் பண்றோம். எதுக்குடா இப்ப நீ சர்ஃப்ராஸ் கானியும் எவனா 7 ரன் ஆவரேஜ் வச்சிருக்கீங்க பத்தி பேசுற? பாப்பா மாமி ஸ்டாப். சர்ஃப்ராஸ் கான் சையத் முஸ்டாக் அலியை சமாடி அடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல ரன் அடிச்சிருக்கான். இந்தியன் டீம்லயே அவன் இருக்கணும்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. கிரெடென்ஷியல்ஸ் வச்சிருக்கிறவன எவனோ ஒருத்தனை சொப்னல்லா என்ன சொன்ன, அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன? ரிச்சர்ட் சலாம் கீழா? ரிச்சர்ட் சலாம் கீழ். அவனோட 7 ரன் ஆவரேஜையும் இவனோட சர்ஃப்ராஸ் கானோட கிரெடென்ஷியல்ஸையும் கம்பேர் பண்றியா? சத்தியமா சொல்றேன், நீ ஃப்ரெண்டு அனலிஸ்ட்னு பார்க்க மாட்டேன் நெக்ஸ்ட் டைம். இல்ல ஆஷா, நான் கேட்கிற கேள்வி நீங்க இங்க பாருங்க. சர்ஃப்ராஸ் கானும் ஷார்துல் தாக்கூரும் தான் மும்பை 66/6 அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா, அங்கேருந்து 66லேருந்து 400 போவது எப்படின்னு ஒரு புக்கு எழுதணும்னா அது இவங்க 2 பேரும் தான் எழுதணும், ஷார்துல் தாக்கூரும் சர்ஃப்ராஸ் கானும். ஓகே, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. அத வந்து அவர் எப்படின்னா, நீ பிறந்ததுல இருந்து உனக்கு உட்வர்ட்ஸ் பேப்பர்தான் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு பாட்டி சொல்ற வரைக்கும் சின்ன வயசுல இருந்து வரும். அந்த லெவல்ல இருந்து அவர் அடிச்சுட்டு இருக்காரு மும்பைக்கு. அந்த லெவல்ல இருந்து அவர் சையத் முஸ்டாக் அலிக்கு அடிச்சிட்டு இருக்காரு. கம்பேர் பண்ண அவனை நெட்ஸ்ல பயங்கரமா ஆடுறேன். நெட்ஸுக்கும் இதுக்கும் அந்த மாதிரி நிறைய பாருங்க. நான் ஒன்னு சொல்றேன், அந்த மாதிரி நெட்டுக்கு இங்க நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இருங்க, சர்ஃப்ராஸ் கான் எப்பறா நீ அவன் நெட்டோட கம்பேர் பண்ணுவேன்? நெட் ரிச்சர்ட் சலாம் கீழோட. ரிச்சர்ட் செலக்ஸ்வானே சலாம் கீழ் ஆப்கானிஸ்தான். கரெக்டா சொல்லு தம்பி. நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து போராடுறது நான் சர்ஃப்ராஸ் கான் ஃபெயில் ஆனதை பத்தி நான் சொல்லல. நல்லாவே ஆடினாரு, பியூட்டிஃபுல்லா ஒரு 6 அடிச்சாரு. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ வந்து ஒரு பிளேயரை ஒரு இப்ப MS தோனி ஃபிட்டா இருந்தாருன்னா சர்ஃப்ராஸ் கான் wouldn't have found the place in the playing 11 or impact sub. That's absolute bottom line. That is my opinion. 100%. ஏன்னா கார்த்திக் சர்மா கண்டிப்பா ஆடி இருப்பாரு, மாத்திரேவும் கண்டிப்பா ஆடி இருப்பாரு. ஓகே, அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணி இருக்கணும், 14 கோடி கொடுத்து நீங்க பென் ஸ்டோக்ஸ் நீ உட்காத்தி வச்ச, டாரல் மிச்சர் நீ உட்காத்தி வச்ச அப்படின்னு நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா அது கரெக்டான கேள்வி. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். You know what Ben Stokes can do in this level. You know what Daryl Mitchell can do in this level. But you don't know what Karthik Sharma can do. You don't know what Prashant Peer can do. நீ 14 கோடி கொடுத்து அவங்களை எடுத்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எடுத்தது தப்பு இல்ல. You have to give them enough exposure to see what they can do. This is the right opportunity for you. அந்த ஒரு சின்ன பையனை ராசா உன்னை நாங்க நம்பி எடுத்ததுக்கு காரணம் இந்த சிச்சுவேஷன்ல நீ தூக்குவேன்னு தான். போ தம்பி முன்னாடி அப்படி நான் இறக்கிருப்பேன். நான் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்தா எப்படி ஒரு பிளேயர் கான்பிடன்ஸ் கொடுத்தா சொல்லுவேன், இந்த பார் நீ 100 for 3ல போய் ரன் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, நீ வந்து இந்த மாதிரி 12 for 3ல 100 அடிப்பேன் தான் உன்ன நான் 14 கோடி கூட எடுத்துறேன், போ தம்பி விளையாடு அப்படின்றது என்னோட மென்டாலிட்டி. ஏன்னா கார்த்திக் சர்மா அவ்வளவு பேடா ஆடல. he looked very good in my opinion. ஒருவேளை கார்த்திக் சர்மா வந்து you would have forged a partnership, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 170 அவங்க போயிட்டாங்க, சர்ஃப்ராஸ் கானை யூஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லாம that could have given an opportunity to add a bowler to see have a chance to win a game. நான் எப்படி யோசிப்பேன்னா,
என்ன டாக்டர் சொல்லிட்டான் நாளைக்கு நீ க்ளோஸ், நாளைக்கு நீ எழமாட்ட, உனக்கு 6 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னா, அந்த வசூல் ராஜா படத்துல வர்ற மாதிரி சிரிக்கி சிரிக்கி மக சீனா தானா டோய் அப்படின்னு நான் என்ஜாய் எல்லாம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நீ சொல்லிட்டியா நாளைக்கு கர்த்தால நீ சாக போறேன்னு, ஐ வில் ப்ரூவ் யூ ராங், ஐ எம் கோயிங் டு லிவ் மோர் தேன் டுமாரோன்றதான் என்னோட ஆட்டிடியூட் வாழ்க்கையில. ஸோ நான் எப்படி யோசிச்சிருப்பேன், நான் குறையே சொல்லல, கார்த்திக் சர்மாவை எடுத்ததை குறை சொல்லல, சர்ஃப்ராஸ் கான ஆடினதை குறை சொல்லல. வாட் ஐ வுட் ஹவ் டன், this is my trump card, this is the future where I've invested 14 crores, this is the guy I believe can turn the tide from what we were in the last year of IPL, go on back. If he fails, absolutely fine. This is my point. This is a point I agree. நீ அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்த மேல நம்பிக்கை வச்சு எடுத்திருக்கேங்கிற போது இறக்கி விட்டுரு, throw them in the deep end. இன்ஃபேக்ட் அவங்கள 2 பேருக்கும் ஃபுல் சீசன் கொடுக்கணுங்கிறேன் நான். அப்பதான் தெரியும் what they can offer and what they can't offerன்னு. On the other side, நீ ஏன் even more ஏன் why does it make sense? நான் உனக்கு சின்னதா ஒரு I'll just give you some names for ahead of whom these guys were picked. Salil Arora, okay, who had a very good first class season. Venkatesh Iyer, who's sitting in RCB at 7 crores, okay. Then you had someone like a Jacob Duffy who wasn't picked, of course, வேற ஒரு commodity. நான் அதெல்லாம் இது பண்ணல. Steve Smith was in the auction. 2 கோடி ரூபா கொடுங்க. ரெண்டா ஒண்ணு ஜேசன் ஹோல்டர் at 7 crores. இவங்க எல்லாருமே ஜேசன் ஹோல்டருக்கு போனாங்க. லியம் லிவிங்ஸ்டன். There were enough and more options with international expertise. அவங்கெல்லாம் இல்ல, நாங்க இந்த மாதிரி தான் பில்ட் பண்ண போறோம், we have found our next two superstarsன்னு போயிட்டு எடுத்ததுக்கு அப்புறமா there is no qualms. என் கண்ணுக்கு முன்னாடி அவன் ஜலபலால் ஜங் பயங்கரமான பிளேயர் ஜலபல் ஜங் அப்படின்னு தெரியும் போது you don't just pick them, you just pick them and play. அப்படிங்கிற பாயிண்ட் ஐ எம் டோட்டலி வித் யூ, ஐ ஹேவ் நோ குவாம்ஸ், நோ டவுட்ஸ். அண்ட் ரெண்டாவது எனக்கு அடுத்த கொஸ்டின் நான் கேட்கறேன் பீடா, தப்பா மட்டும் இதுக்கு நினைச்சுக்காத, ஏன்னா நீ கண்டிப்பா கன்ஃபார்மா பேச மாட்டேன், சிஎஸ்கே பத்தி அனத்தி தெளிடுவ. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நான் அதை பேசிடுறேன். இந்த வைபவ் சூரியவன்ஷி 15 வயசு ஆகுது, டிரைவிங் லைசன்ஸுக்கு எலிஜிபிள் இல்ல, ஒரு மனசாட்சியே இல்லாம பேக் ஃபுட்ல கவர் பாயிண்ட்டுக்கு மேல டிரைவ் அடிக்கிறான் 6க்கு மேட் என்ட்ரிய. டேய் அவன் மேட் என்ட்ரிடா, நூர் அகமத்ரா 24 விக்கெட்ரா போன வருஷம், பர்பிள் கேப் ஹோல்டிங்க்கு க்ளோஸா இருந்தான்டா. போன வருஷம் அடிச்சா ஓகே, டெல்லியில ஒரு கேம் அடிச்சா ஓகே ஒத்துக்கிறேன், இந்த வருஷமும் திருப்பி போடுறான், டமால்ல தூக்கி அடிக்கிற. பவர் பிளேல அவன் போடுறது அடிக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸியா, என்ன அடிக்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது இந்த பையன் என்ன ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்யா, நீ இவ்வளவு தூரம் சொன்ன, அவனுக்கு 10 கோடி ரூபா வச்சிருந்தாங்க தெரியும்ல, ஆர்ஆர் போன தடவை ஆக்ஷன்ல 10 கோடி வரைக்கும் போறதா இருந்தாங்களாம். அவன் சீப்பா கிடைச்சிட்டா நல்லா ஜாலியா வந்துட்டோம் அப்படின்னாங்க ஆக்ஷன்ல இருந்து. எனிவே இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் நான் கேட்கறேன், இவ்வளோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உனக்கு டெவால்டு பிரெவிஸ்க்கு ஒரு பேக்கப் வேணும், who can bowl maybe in your mind. ஸ்டீவ் ஸ்மித் ஆக்ஷன்ல இருக்கான், ஜோ ரூட் ஆக்ஷன்ல இருக்கான், கேன் வில்லியம்சன் ப்ராபப்ளி நாட் அவைலபிள். வேற எந்த மாதிரி பேட்ஸ்மேன் நீ சொல்லலாம்? ஐ மீன் யூ கேன் டாக் அபவுட் லாட் ஆஃப் அதர் பேட்டர்ஸ். ஒரு டெவான் கான்வே, அஃப்கோர்ஸ் மேபி டெவான் கான்வே வெண்ட் அவுட் ஆஃப் தி ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். எனக்கு ஆர்ஆர்ல பெவன் ஜேக்கப்ஸ் ஓகே, ஹூஸ் அ ஃபினிஷர். ஆர்ஆர்ல வந்து ஒரு வருஷம் ஜோ ரூட்டை நாங்க எடுத்தோம், ஓகே. அப்ப எடுத்த போது ஜோ ரூட் அந்த வருஷம் ஒரு மேட்ச் 2 கேமா தான் ஆடினாரு. அந்த வருஷம் ப்ராப்ளம் நாங்க குவாலிஃபை கூட ஆகாம இருந்திருக்கலாம். சங்ககாரா ஒரு சம பாயிண்ட் சொன்னான், ஜோ ரூட்டை நான் விளையாடாமலே போலாம், ஆனா என் டீம்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ், என் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு, என் டீம்ல இருக்கிற கல்ச்சருக்கு அவுட் சைட் த ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த ஆள் எவ்வளவு பெரிய பிளேயரியா, பிப்பு போட்டு தண்ணி தூக்கின்னு போவான் வந்து. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் கேம் எஸ்ஆர்எச்ல ஆடுறோம், போடுவேன், கிளென் பிலிப்ஸ் கவர்ஸ்ல கேட்ச் கொடுத்துருவான், ஓடி எங்க வந்து தண்ணி கொடுத்துட்டு, தட் ஸ்கில் மேன் சார் சூப்பர். அப்படி அவன் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போறான் கமெண்ட்ரி. எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உன் டீம்ல பேட்ஸ்மேனுக்கும் ஹெல்ப் ஆகும். He will give you a few things. 100 ball ஆடுறான், அந்த டோர்னமெண்ட் ஆடுறான், இந்த டோர்னமெண்ட் ஆடுறான். ஸ்டீவ் ஸ்மித் BBL ரீவேம்ப் பண்ணிருக்கான், போய் PSL ஆடின்னு இருக்கான். பட் whereas you have no offense Matthew Shot, no offense to Matthew Shot, BBL player, Australia in and out of the team. I am sure he might come good in the future games, but when there are options, அதுக்கு மேல நான் சொல்ல. நீ மேட் ஹென்ரினா நான் மேட் ஹென்ரி, ஓகே. அதுதான் வந்து வைபவ் சூரியவன்ஷி வந்து கொடுத்த மெசேஜ். ரெண்டாவது கேள்வி கேட்கிறேன், ஏன்டா லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் தான் லெஃப்ட் ஹேண்டருக்கு போட முடியாது, ஆஃப் ஸ்பின்னருமாட போடக்கூடாது? 127 ரன் டிஃபெண்ட் பண்றீங்க, 127 ரன்ல டிஃபெண்டே பண்ண முடியாது. ஒரு சான்ஸ் எடுத்து முதல்ல ஒரு மேட்ச் ஷாட் கொடுக்க மாட்டீங்க. இப்ப அந்நியன் மாதிரி மூணாவது கேள்வி கேட்கிறேன். முதல் கேள்வி வந்து தப்பு மாதிரி தெரியுதுன்னு சொன்னீங்க, ரெண்டாவது கேள்வியும் தப்பு மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்க, மூணாவது கேள்வி கேட்கிறேன், இது தப்பு மாதிரி தெரியுதா இல்லையா?
தப்பு மாதிரி தெரியுது. ஏன் தெரியுதுன்னா, நாந்திரே பர்கரும் ஜாஃபர் ஆர்ச்சரும் கடார் மடார்னு ஸ்விங் பண்ணிருக்காங்க. பால் சீம் ஆயிருக்கு. நீ ஃபாஸ்ட் பவுலருக்கு கொடுத்து கலீலுக்கு பாத்தியா இல்லையா? ஈரோடுல விட்டான் பால் நேரா வந்து ஜாஃபர் கான் பேட்ல வந்து சொருகிச்சு இன் ஸ்விங்கர். அவ்வளவு ஸ்விங்கர் இடத்துல எப்படியா ஸ்பின்னருக்கு பால் கொடுப்ப நீ? நான் தான் சொன்னேன் 6 ஓவர்ல பவர் பிளேல கவுஹாட்டில ஸ்பின்னே கொடுக்க கூடாது, அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்னு. நீ வந்து சரி விடுங்க, பாட்டா பாடிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்றேன். ஓகே, அப்படி பாடக்கூடாது, அப்படி பாடக்கூடாது. ஆனா இசை மழையில் நினைய தயாரா பாடு. இசை மழை. இப்போ நீங்க சொன்னதுக்கு இப்ப நான் வந்துட்டு எப்படி இது பண்றேன் பாருங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், விக்கெட் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், 54 ஆகி தியாகியாகலாம், 120 அடிச்சு இன்னிங்ஸ் டிஃபிட் வாங்கலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்ற மாதிரி நீ 127 இது இன்னிங்ஸ் டிஃபிட்னு உனக்கு தெரியும். அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? ஓகே, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்தாதான். ஏன்னா வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி என்னன்னு பார்த்தா அவன் பாருங்க ராஸ்கல் சிவம் தூபே வரும்போது இந்த கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஐசிசி ரூல் நான் படிக்கல, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், எங்களுக்கு ஏகப்பட்ட இது இருக்குன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுத்து சிவம் தூபே விக்கெட் எடுத்துட்டாங்க அவங்க, ரவீந்திர ஜடேஜாவை. இப்ப இவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை ஸ்பின்னரே போடக்கூடாதுன்னு ஐசிசி ரூல் சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சில சமயம் நானே என்னோட தியரியை பிரேக் பண்ணுவேன். இப்ப நானே என்ன பண்ணுவேன், கேப்டன் போய் போலர்ஸ் டிப்ளாய்மெண்ட் என்னன்றது நானே சொல்லிடுவேன். நான் அந்த டக் அவுட்ல இருந்தா சொல்லிருப்பேன், ஸ்பின்ன கொடுக்கவே கொடுக்காத, 100 ஒரு ஓவர் போட்டாரு, 19 ரன் போச்சு. ஓகே, அதையும் சொல்ல விரும்புறேன். சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி 127 இந்த பாரு 127 நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியாது. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, ரன் ரேட் கவுண்ட் -4 பாயிண்ட். இங்க பாரு, இதை டிஃபெண்ட் பண்ண முடியாது. we are not talking any negative language. எந்த அளவுக்கு மேட்ச தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளலாம். அப்படி தள்ளணும்னா இந்த சுட்டி குழந்தை அவுட் ஆகணும். எல்லா பாலையும் அந்த சுட்டி குழந்தை அடிக்கதான் போகுது. ஒருவேளை மேட்ச் ஷாட்டுக்கு பால் நின்று அப்படியே ஒரு ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சு கொடையேறி விக்கெட் விழுந்ததுன்னா இப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்க எல்லாருமே? இப்ப நான் அந்த டக் அவுட்ல இருந்து என்ன சொல்லியிருப்பேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, பா கொஞ்சம் சும்மா இருன்னுவாங்க. 121 சொல்லலாம், 12 ஓவர் மேல ஆடக்கூடாது. அவர் நாயகன்ல கமல் சொல்லுவாரு, ரெட்டி குடும்பத்துல ஒரு ஆம்பளை உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி நான் சொல்லுவேன், 12 ஓவர் மேல எனக்கு வந்து மேட்ச் போவே கூடாது அப்படின்னு. ஆனா என்ன, டப்புன்னு ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்பா முதல் மேட்ச் என்னடா கனெக்ஷன், ரெட்டி குடும்பத்துல ஒரு ஆம்பளை உயிரோடு இருக்க கூடாது அவர் சொல்லுவாருங்க கமல் சார். சோ அப்ப நான் என்ன சொல்லுவேன், 12 ஓவர் தயவு செஞ்சு இது 12 ஓவர்ல முடியுன்னு. பட் ஒரு விக்கெட் வேகமா விழுந்ததுன்னா, நான் நிறைய கோச்சோட ஒர்க் பண்ணிருக்கேன், உடனே சொல்லாம ஐயா கொஞ்சம் நீங்க சும்மா இருங்க, யாராவது இவரை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா அப்படின்னு அந்த ஜட்ஜி சொல்லுவார் பாருங்க ஒரு படத்துல, அஜித் சார் படத்துல. அந்த மாதிரி அவரை நீங்க முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க, மேட்ச் ஜெயிச்சா போறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஐம் கமிங் ஃப்ரம். சோ நான் என்ன பண்ணுவேன், பாரு இந்த மேட்ச 16 ஓவர் நீ தள்ளிட்டீங்கன்னா நம்ம ஜெயிச்ச மாதிரி ஆஃப்டர் அவர் அன்பார்ச்சுனேட்லி பேட் பர்ஃபார்மன்ஸ். சோ மேட்ச் ஷாட்டை வச்சு இது பண்ணு. இப்ப மேட் ஹென்றி என்ன பண்ணாரு, முதல் ஓவர் அவ்வளவு பேடாலாம் போடல. மேட் ஹென்றி பேட இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, விட்டு ஒரு 100 மட ஒரு பாட்டம் ஹேண்ட் 6 ஒன்னு அடிச்சார் பாருங்க வைபவ் சூரியவன்சி. நான் என்ன பண்ணுவேன், யாரு போட்டாலும் அடிக்கதான் போறாரு அவரு. நீ 200 சேஸ் பண்ணு, 120 சேஸ் பண்ணு. ஐ வாண்ட் டு கெட் ஹிம் அவுட் டு புஷ் த கேம் டு 16 overs to make sure at least my net run rate doesn't get damaged. And still I believe that CSK can turn it around and net run rate should not be an issue after 12 or 13 games. அப்படிங்கும் போது இதை நான் யோசிச்சிருப்பேன். நீங்க மேட்ச் ஷாட்டை நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அவங்க எல்லாம் குள்ளமா இருப்பாங்க, பால் கீழே தொங்கேர்னு பட்டு அவுட் ஆகும்னு நீங்க சொன்னது எக்ஸாக்டா நடந்தது. யூ டோல்ட் மேத்யூ ஷாட்ஸ் ரோல் ஹியர் இஸ் மோர் as a bowler than the batsman, and the bowler comes into the picture when there is 1 run required. Again, I'm not finding faults. Okay, நான் எனக்கு தெரிஞ்சத அப்சர்வேஷனை நான் சொல்றேன். ப்ளீஸ் லெட் மீ நோ வெதர் ஐம் டாக்கிங் சென்ஸ் ஆர் நான்சென்ஸ். இல்ல ஆக்சுவலி நான் எப்பவுமே இந்த மாதிரி கேம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, இந்த கேம்ஸ் என்ன நம்ம லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பேன். அஃப்கோர்ஸ் எனக்கு இருந்தது வந்து டெஃபினட்டா பிரசாந்த் கேரி இறக்கி விட்டுருக்கலாம். ஏன்னா என்ன
உனக்கு லெஃப்ட் ஹேண்டருக்கு குறைவு இருக்கு, அட்லீஸ்ட் அவன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் அவன் போலிங் போடுறதுக்கு ஃபுல்லா ஃபிட்டா இல்லைனாலும் யூ குட் ஹவ் மேட் பிளேட் ஹிம் as a batter also. நான் அப்படிதான் யோசிச்சிருப்பேன். ஏன்னா பேட்டிங்ல இனஃப் அம்யூனிஷன் இருந்த மாதிரி தான். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நிறைய பேர் அதை செலிபிரிட்டியா தான் பண்ணியிருந்தாங்க. பட் சர்ஃப்ராஸ் கான் பயங்கரமா நெட்ல ஆடி இருக்கான், செம்மையா பிராக்டிஸ் மேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சர்ஃப்ராஸ் கானுக்கு they went with him. I still think it was slightly early to use your impact option that much early in the game. இன்னும் கொஞ்சம் அமைச்சிருக்கலாம். பட் எனிவே ஒரு 2 பாசிட்டிவ் பார்க்கலாம். பிடால் அன்சுல் கம்போஜ் விக்கெட் டேக்கிங் மிக்ஸ்ல இருந்தான். Khalil swung the ball around, that was pretty good, which I thought was very very big positive. Noor Rahman and the second over also he came back pretty reasonably. First over adi vizhundalum most and the biggest positive of the game is the all round option that they have sealed with Jamie Overton. ஒரு very high pressure situation, game போயிடுச்சு, 20 overs ஆடி கொஞ்சம் you should get to a decent score அப்படி நினைக்கும்போது Jamie Overton came in and played that good hand. Ball-லயும் கூட he showed some real pace. அந்த ஆல் ரவுண்டர் ஸ்லாட் லாக்டா. என்ன நினைக்கிறேன்? நான் ஐ எம் a big fan of Jamie Overton. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அக்கீல் ஹுசைன் ஆடணும்ன்றதுக்காக I slashed him with Ramakrishna Ghosh. Okay, I will always start with ஒரு இந்தியன் ஓவர்டன், ஒரு இங்கிலீஷ் ஓவர்டன். இங்க பாருங்க, அவர் போடுறது வேகமா தெரியாது, இடிப்பார் வச்சு 140 and is one of the cleanest strikers of the ball. பிராக்டிஸ் கேம்ல 140 143 கிளாக் பண்ணிருப்பான்டா. சம இன் ஸ்விங்கர் வேற, இன் ஸ்விங்கர். நல்லா இஸ் a lusty hitter of the cricket ball down the order. ஒன்னே யோசிச்சுக்கோங்க, 2019ல நம்ம 2 பேரும் பஞ்சாப் கிங்ஸோட ஒர்க் பண்ண போது சர்ஃப்ராஸ் கான் was given the first opportunity to play ahead of Karun Nair, if you remember. Okay, ஏன்னா that is how much we liked him. Still I like him as a player. நான் சொல்ற பாயிண்ட், சர்ஃப்ராஸ் கான் ஆனது தப்புன்னு நான் சொல்ல, இதுதான் எனக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்போஸ் a player like Karthik Sharma whom I rate is going to be the solution for me moving forward. That is the only point I'm making. I'm not blaming the inclusion of Sarfraz Khan. And இன்னொன்னு சொல்றேன், இந்த இம்பாக்ட் சப் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யூஸே பண்ணக்கூடாது. 3 விக்கெட் விழுந்த உடனே நான் திருப்பி சொல்றேன், கார்த்திக் சர்மா சூப்பர்பா ஆடினாரு இன்னைக்கு. கார்த்திக் சர்மா சூப்பர்பா ஆடினாரு, சர்ஃப்ராஸ் கான் சூப்பர்பா ஆடினாரு. ராஜஸ்தான் நல்ல ஸ்கவுட் பண்ணி எடுத்தான். பிரிஜேஷ் சர்மா பிரிஜேஷ் சர்மா எடுத்திருக்கான். அவன் நிறைய சேஞ்ச் அப்ஸ் போடுவான். அவன் வந்து ப்ராபபிலி ஸ்லோவர் பால் எக்ஸ்பெக்ட் பண்ணிதான் நினைக்கிறேன். ஃபாஸ்டா போட்டு ஸ்பீடுக்கு பீட் ஆயிட்டான். சோ தட் இஸ் வேர் ஹி வென்ட் ராங். ஸ்லோவர் பால் எதிர்பார்த்து ஃபாஸ்டா போட்டு ஃபாஸ்டா ஸ்பீடுக்கு பீட் ஆயிட்டான். இதுக்கே இன்னொன்னு சொல்றேன் ஆஷா, எனிஒன் கெஸ்ட், நீங்க வந்துட்டு என்ன சிஎஸ்கே இது சொல்லிட்டு 12ல சொல்லிட்டு நீங்க வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் 12ல உங்க 12ல யார் இருந்தாரு? துஷார் தேஷ்பாண்டே. ஓகே, அது வந்து ராக்கெட் சயின்ஸ் கெஸ்ஸே கிடையாது. அப்படி இருக்கிறவர் துஷார் தேஷ்பாண்டே ஒரு சர்டிஃபைடு விக்கெட் டேக்கர், இஃப் நாட் இஸ் எக்கானமி இஸ் கிரேட். அந்த மாதிரி ஒருத்தரை உட்காத்தி வச்சுட்டு ஒரு பேஸ் பிரைஸ்ல டேலண்ட் ஸ்கோர் பண்ண ஒரு பிரிஜேஷ் சர்மா இஸ் பிளேயிங் ahead of துஷார் தேஷ்பாண்டேனா, Karthik Sharma should have batted ahead of Sarfraz Khan. I am telling what little I know, bottom line. That's the end of it. I'm not criticizing anyone. Same goes with Prashant Veer also. நான் ஆனா கேள்வி கேட்டது ஓவர்டன் பத்தி. ஓகே தானே, ஓவர்டன் பிகெஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் தி கேம்னு வச்சுக்கலாமா? ஆஷா, நான் திருப்பியும் சொல்றேன், இன்னொன்னு என்னன்னா, டாஸ் பிளேட் a very vital role. Let's be very honest with it. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு 155 160 அடிச்சா டீசன்ட் கேமா இருந்திருக்குமா இல்லையா? தள்ளிருப்பாங்க. குவிக்கா சுட்டி குழந்தை மட்டும் சீக்கிரம் அவுட் ஆயிருந்தா ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல, ஒரு மாதிரி இழுபறியா இருக்கும் மேட்ச். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நீங்க எப்படி யோசிக்கணும்னா, இப்ப நானே என்ன சொன்னேன், 175 170 தான் ஆவரேஜ் ஸ்கோர் சொன்னேன். அதுக்கப்புறம் 10 ஓவருக்கு அப்புறம் ஸ்டம்பிள் ஆவாங்க, பால் சாஃப்ட் ஆச்சுன்னா கஷ்டமா இருக்கும் ஆடுறதுக்கு அப்படின்னு. நீங்க ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, when you didn't get a start, immediate 6 ஓவர்ல 41 for 3 ன்னு என்ன பண்ணிருக்கணும், 15 ஓவர் வரைக்கும் எவனும் ஸ்கோர் போட பார்க்காத, எவனும் அடிக்க போகாத, 15 ஓவர் வரைக்கும் எவ்வளவு வர்றதோ வரட்டும், கடைசி 5 ஓவர்ல நான் அடிக்கிறேன். ஒரு 160 போயிருந்தா அவன் they wouldn't have put the pedal on the accelerator because 150 160 you can lose a game என்றதுனால அவன் எப்படி யோசிச்சிருப்பான், சுட்டி குழந்தை அப்படிதான் ஆடி இருக்கும். சுட்டி குழந்தை அவுட் ஆயிருந்தா பராக்லாம் வந்துட்டு ஒரு சுவிட்ச் விட்டாரு பாருங்க, 100 அஹமத், அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. சோ ஒரு 18 ஓவர் வரைக்கும் வந்திருந்தாங்கன்னா, you see where you are 41 for 3 and you're pushing the opposition to 19 overs na, we could go with a big badge of confidence. If all of a sudden you see the scorecard, we are blown away for 127 and opposition chasing it in 12 overs and net run rate at -4 na, no matter what உங்களுக்கு ஓகே the first game நாலும் ஒரு மாதிரி ஒரு கேள்விகளோட அடுத்த கேமுக்கு போவாங்க. கேள்விகளோட நீங்க போனீங்கன்னா தான் குழப்பங்கள் நிறைய வரும். பிளேயிங் லெவனை பத்தி திருப்பி யோசிங்க. அக்கீல் ஹுசைன் ஆடியா ஆகணும் சென்னையில, இல்லைன்னா பிரசாந்த் வீர் ஆடியா ஆகணும். எப்படி கொண்டு வர போறீங்க? ஒரு
ஓரளவுக்கு ப்ராமிஸ் காட்டினாரு கார்த்திக் சர்மா, நான் அவரை டிராப் பண்ண மாட்டேன். சர்ஃப்ராஸ் கானும் ப்ராமிஸ் காட்டினாரு, பாவம் மாத்திரைக்கு ஒரு செம பவுன்சர் வந்துருச்சு. ஓகே, என்னோட ஒரே டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா சஞ்சுக்கு ஒரு நல்ல பால் வந்தது, ருத்ராஜ் அந்த மாதிரி ஒரு ஷாட்லாம் அடிச்சு அந்த சிச்சுவேஷன்ல அவுட்டே ஆக மாட்டாரு. அந்த அவர்லாம் எப்படின்னா ஒரு ஜெனுவன்லி குட் பால் போட்டாதான் ருத்ராஜ் அவுட் ஆகும் போது அவர் அந்த சிச்சுவேஷன்ல ஓவர் ரியாக்ட் பண்ணி அவுட் ஆறணும் எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா போச்சு. இஸ் த ஒன்லி டிஸ்மிஷல் ஐ ஃபீல் பிகாஸ் இஸ் விக்கெட் இஸ் சோ வேல்யூபிள். ஒருவேளை அவர் வந்து ஆடி இருந்தா கூட ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணி தான் நீங்க சொல்ற மாதிரி 160 போயிருக்கும், ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. We wouldn't have been doing this recording now had that happened. 160 to 170 would have been a par score. ஜெயிக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா நல்லா போலிங்ல இருந்தது, விக்கெட்ல கொஞ்சம் லைஃப் இருந்தது, நல்லாவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனி விச் வேஸ் நான் வந்து ஒரு பெரிய இந்த கேம் ஒரு பெரிய கன்சர்னா பார்க்கவே மாட்டேன் பிடாக். மறந்துடுங்க, வேக் அப், ஃபர்கெட் தி கேம் அண்ட் கம் அகைன். பட் ஒரு கன்சர்னிங் ஃபேக்டர், அது வந்து அந்த டீமோட அந்த ஒரு அட்மாஸ்பியர் அண்ட் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் ஆன் த ஃபீல்டு. ஐ நோ நீ 127 தான் அடிச்சிருக்க, பட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தலைமையில ஓடின்னு இருக்கு. தே லுக்ட் அப்சல்யூட்லி ஃபிளாட். என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ தெரியல. நெக்ஸ்ட் 3-4 டேஸ்ல சம்ஹவ் பிராக்டிஸ் பண்ணி அதுக்கு இது திருப்பி இந்த பசங்களுக்கு இப்பெல்லாம் என்னன்னா இது எல்லாமே யங் சைடு. இந்த யங் சைடுனா என்ன பண்ணணும், ஒரு யங் டீமை வச்சிருக்கும் போது நாளைக்கு அப்படியே ஃபிளைட்ல இருந்து இறங்கினோடனே பிராக்டிஸ்க்கு போகணும், போயிட்டு நல்ல லாங் ஹிட்ஸ் கொடுக்கணும், லாங் போலிங் கொடுக்கணும், நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், நிறைய பேசி தே மஸ்ட் கெட் them ready for the third game. தேர்ட் அன்னைக்கு பஞ்சாபோட மிகப்பெரிய கேம் முடிஞ்ச உடனே 5ஆம் தேதி ஆர்சிபில பெரிய கேம். அடுத்த 2 கேம்ல எப்படியாவது 1 வின்ன போட்டாங்கன்னா அந்த போர்டு தோனி பிரவிஸ் வரும்போது கரெக்டா இட் வில் பி தேர் ஃபார் த மொமெண்டம் டு பிக். let's put the foot on the accelerator and go from the third game அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். next 2 games they have to find a solution to get 1 win under the belt, which is certainly possible. என்ன காம்பினேஷன் ஆடலாங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. நாளைக்கு பஞ்சாபும் குஜராத்தையும் எதிர்கொள்றாங்க. பஞ்சாப் குஜராத்ல பஞ்சாப் டூ ஸ்டார்ட் அஸ் ஃபேவரட்ஸ். நான் சும்மா என்னோட ஒப்பீனியன்ஸை கொடுத்துறேன், டக்குன்னு குயிக் ராப் அப் அந்த கேம். முல்லன்பூர்ல ஆட போறாங்க. முல்லன்பூர்ல 2 டைப் ஆஃப் பிச் இருக்கு. ஒண்ணுல வந்து ஆண்டர் ரசல்லாம் ஆடி கடைசியில அந்த ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் பஞ்சாப் ஜெயிச்சாங்க, அந்த மாதிரி ஒரு பிச்சு. இன்னொரு பிச்சு எப்படின்னா பிரசன்னா சொல்ற லாங்குவேஜ்ல கடுபட்டு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் த்ரில்லரா இருக்க சான்ஸ் இருக்கு. பஞ்சாப் ஆர் செட்டிங் அப் ரியலி வெல். கேம் டைம் தான் ஒரே ஒரு கன்சர்ன். பிரியான்சாரியா, பிரப்சிமரன் ஓபன் பண்ணுவாங்க. கூப்பர் கானலி at 3, ஸ்ரேயஸ் ஐயர் at 4, மார்க்கஸ் டாயினிஸ் at 5, நேஹல் வதேரா at 6, சஷாங்க் சிங் at 7, மார்க்கோ யான்சன் at 8. Number 9 is Azmatullah Omarzai or Ben Dorcius. Number 10 is Harshdeep Singh. Number 11 Yuzvendra Chahal. Number 12 வந்தான் கரெக்டான நேரத்துல வந்தான் வேதநாயகம்னு போன தடவை குஜராத் டைட்டன்ஸோட அகமதாபாத்துக்கு அகேன்ஸ்டா 18வது ஓவர்ல ரிக்கி பாண்டிங் இறக்கி விட்ட உடனே ஒரு 2 ஓவர் வைடியா இருக்கிற கும்மி ஜெயிச்சு கொடுத்த வைஷாக் விஜயகுமார். அதுக்கப்புறம் கேம் ஆடல. இப்ப ஆடுவாரா அப்படிங்கறத பொறுத்து பார்க்கணும். அப்படி வேணும் ஸ்பின் ஆடணும்னா they can play ஹர்ப்ரீத் பிரார். குஜராத் கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. டாப் கன் 3 பட்லரோட ஆரம்பிப்பாங்க. சாய் சுதர்ஷன் கில் டு ஓபன். நம்பர் 4 வாஷிங்டன் சுந்தர் ஸ்லாஷ் குமார் குஷாகரா. என்னடா ஸ்லாஷ் 2 பேர்ல யாராவது ஒருத்தராடுவாங்களா? இல்ல உங்களுக்கு டாப் ஆர்டர்ல வேணும்னா குமார் குஷாகரா ஆட்டு, வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 6 ஆடலாம். நம்பர் 5 இஸ் கிளென் பிலிப்ஸ். நம்பர் 6ல ஷாருக் கானும் ஒரு ஆப்ஷன் ஸ்லாஷ். 7 இஸ் ராகுல் தெவாட்டியா, எவர் பேங்கபிள் சீசன்ட் ராகுல் தெவாட்டியா அக்கார்டிங் டு பீடாக். அதுக்கப்புறம் நம்பர் 8ல வந்து த ஸ்வாஷ் பக்லிங் ஜேசன் ஹோல்டர். நானும் ட்ரை பண்ண போறேன். அதெல்லாம் போலிங்க போடுறான், கீழே வந்து அடிக்கிறான். ஸோ ஸ்வாஷ் பக்லிங் ஜேசன் ஹோல்டர். ககிசோ ரபாடாக்கு இடம் இருக்காது. ஜாஸ் பட்லர் பிலிப்ஸ் 2 பேரையும் ஆடினா வெதர் தே வாண்ட் ரபாடா or they want Butler / Phillipsங்கிற முடிவு எடுக்கணும். நம்பர் 9 is ரஷீத் கான். ஏர்போர்ட்ல பார்த்தேன், பயங்கரமா ரெஸ்ட் எடுத்திருக்கேன். ஆஷ் பாய் 2 மாசம் சூப்பரா ரெஸ்ட் எடுத்திருக்கேன். பேக் இஸ் ஃபீலிங் கிரேட், லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி சீசன் இருக்கான். பர்பிள் கேப் எடுக்கிற அளவுக்கு கண்டென்ஷன்ல வந்தான்னா குஜராத் ஆர் இன் will be a real force. நம்பர் 10 கிருஷ்ணா நீ பேகனே பாஷையில. நம்பர் 11 முகமது சிராஜ். நம்பர் 12 சாய் கிஷோர். படி போகலாம், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் முல்லன்பூர்ல ஜெனுவினா நிறைய ஸ்பின்னர்ஸ் தேவைப்படலைன்னா they can go for the option of அசோக் சர்மா. உனக்கு ரொம்ப பிடிச்ச அசோக் சர்மா. அர்ஷத் கான் வேற இருக்கான், பட் அசோக் சர்மா பின்னாடி ஓடுனார் நேராஜி. ஸோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஃபேவரட்ஸ் காலிங் திஸ் கேம் இஸ் பஞ்சாப் கிங்ஸ் as of where it stands. குஜராத் டைட்டன்ஸும் நல்ல சைடு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நாளைக்கு ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். Until then, thank you so much for joining us and we are signing off from Game of Thrones.